கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் வந்து தன்னுடைய மனைவிக்கு தரிசனமானதை தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எப்படி பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவனோட மனைவிக்கு சொன்னபடி வளர்க்கணும்னு சொன்னதுன்னு பார்த்தோம். அப்போ அவனுக்கு வந்து உணவை கொண்டு வர நீங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவர் சரி நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் புசிக்க மாட்டேன், ஆனால் அது கர்த்தருக்கு நீ காணிக்கையா சர்வதகன பலியா செலுத்து, நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் சொன்ன உடனே இப்போ அந்த மனவன் நினைச்சிடான், வீட்டில் போய் நினைச்சிடான், ஒரு ஆட்டை நினைச்சிடான், பிடிச்சி அதை நினைச்சிடான், சமைச்சு கொண்டுட்டு வரான். கர்த்தருக்கு அதை செலுத்துன்னு சொன்ன உடனே இவன் நினைச்சிடானா போய் அப்போ அவ கேட்குறான், முதலாவது வெள்ளாட்டுக்குட்டியை முக்கால் சமைத்து கொண்டு வரேன்னா அது வரைக்கும் இருன்னு சொல்லும்போது சர்வதான பலி செலுத்த சொல்றாரு. அப்போ மனவ கர்த்தர் தூதன் சொல்றான், நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உண்மை கணம் பண்ணும்படி உங்களுடைய நாம என்னன்னு கேட்குறான். ஏன்னா நீ கொண்டாட ஆகணும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா வந்து இது கர்த்தருடைய தூதன் சொல்லி மனவா இது அறியல, யாருன்னு தெரியல, ஏதோ மனுஷன் வாழ்ந்திருக்காரு பார்த்துக்கிறேன். இது கர்த்தருடைய தூதன் சொல்லி அவர் கர்த்தருக்கு செலுத்துன்னு சொல்றாரு, கர்த்தருக்கு சர்வதனவிலே செலுத்துன்னு சொல்றாரு. ஆனா அந்த கர்த்தருடைய தூதன் இது கர்த்தர் தூதன் சொல்லி மனவா ஜனத்துல அறியல. அதனால மனவா இப்ப கர்த்தருடைய தூதன் பார்த்து சொல்றா, சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உண்மை கணம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, என்னுடைய நாமம் என்ன என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அதிசயம் அப்படிங்கிறாப்புல, அது வந்து அதிசயம்னு சொல்றாப்புல. இப்போ மனோவை உடனே நினைச்சிடான், போய் அந்த வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து போஜன பலியும் நினைச்சிடான், வெள்ளாட்டுக்குட்டியை போஜன பலியை நினைச்சிடான் நேர கொண்டுட்டு வரான். கொண்டு வந்து அது சொன்னாலும் நான் புசிக்க மாட்டேன் கர்த்தருக்கு செலுத்துன்னு தானே சொன்னாரு. அதனால நினைச்சிடான் நேர கண்மலைக்கு போறான். கண்மலையின் பேர் கர்த்தருக்கு நினைச்சிடான். அதை மாணவ ஒரு மனைவியும் போய் நினைச்சுறாங்க, கர்த்தருக்கு சர்வாங்க தான பலியா செலுத்துறாங்க. அப்போ அது அதிசயம் விளங்குச்சு. நாம என்னன்னு கேட்கும்போது அது நீ கேட்கறதுக்கு என்ன அதிசயம்னு சொல்லி சொன்னாப்புல, அதே போல இப்போ அவங்க அதை செலுத்தும் போது சர்வதான பலியா செலுத்தும் போது அதிசயம் விளங்குச்சு. எப்படி அதிசயம் விளங்குச்சு அப்படின்னா, என்ன அதிசயம்னு சொல்லி பார்ப்போம். எப்படின்னா, ஆடையும் போஜன பலியும் கண்மலையில செலுத்தும் போது அக்கினி ஜுவாலை எழுச்சதுன்னா அந்த பலிப்படத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்பிச்சான். அக்கினி ஜுவாலை அவங்க பலி செலுத்தி வச்சிருக்காங்க, அதுல வந்து அப்படி எழும்பி வானத்துக்கு நேராக எழுந்துச்சுதான் எழும்பிச்சான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் பலிபடத்தில் ஜுவாலையில எழுச்சிருந்தாராம், ஏறி போனாராம். கர்த்தருடைய தூதனானவர் பலிபடத்தில் ஜுவாலையில ஏறி போனாரு. அதை மனவாவும் அவன் மனைவி நினைச்சிட கண்டு தரைங்களை முகப்புற விழுந்து வணங்குறாங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் நினைச்சல அதுக்கப்புறம் காணப்படவே இல்லை. இதோட முடிஞ்சு போச்சு. குழந்தை பிறன்னு சொன்னாரு. இப்ப திரும்பவும் கூப்பிட்டாரு, திரும்ப வந்தாப்புல நாம என்ன கேட்கும் அதிசயம் சொன்னாரு. இப்ப அதிசயம் சர்வதான பலி சத்தம் அதிசயம் விளங்குச்சு. இதை பார்த்தாச்சு, தரையில விழுந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு நினைச்சல காணப்படவே இல்லை. இப்போ வந்து மனவா சொல்றான், மனைவி பார்த்து நம்ம வந்து தேவனை கண்டுட்டோம், கர்த்தருடைய தூதன் சொல்லவே அறியல, கர்த்தர் சொல்லி நினைச்சிட்டோம். அதனால அவன் சொல்றான், நம்ம என்ன சொல்றோம், நம்ம கர்த்தருடைய தூதன் என்று அறியாததுனால தன் மனைவி பார்த்து சொல்றான், நம்ம தேவனை கண்டுட்டோம், அதனால நம்ம சாகவே சாவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் மனைவி சொல்றா, அவர் நம்ம கொண்டு போட சித்தமாயிருந்த நம்முடைய கையில அவர் சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, ஒப்புக்கொள்ள மாட்டிருக்காரு. அடுத்தபடியாக இவைகளெல்லாம் இப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அதிசயத்தை நம்மகிட்ட காமிச்சிருக்கவும் மாட்டாரு, சொல்லியிருக்கவும் மாட்டாரு. அதனால இப்படிலாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மனவோட மனைவி மனவோட்ட எடுத்து சொல்றா, ஸ்ட்ராங்கா சொல்றா. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்திரீ என்ன செய்றா, அந்த தூதன் வந்து சொன்னதுபடி அந்த ஸ்திரீ என்ன செய்றா, கர்ப்பவதி ஆகி என்ன செய்ற நேரம் ஒரு குமாரன் என்ன செய்றா பெற்றெடுக்கிறா. குமாரன் அந்த கர்த்தருடைய தூதன் சொன்னபடி அப்படியே நிறைவேறனா இப்ப அந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய தூதன் சொன்னபடி அவனுக்கு என்ன செய்றா, சிம்சோன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா பேர் வச்சிருக்கிறான். சிம்சோன் பேர் வச்சிருக்கா. அந்த பிள்ளை வந்து இருந்தது இப்ப வளர்ந்துருக்கு. கர்த்தர் அவனை என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இது வந்து பெலிஸ்தரை விடுவிக்க கர்த்தர் கொடுத்த பிள்ளைல, அதனால வளர்ந்து வாரான். கர்த்தர் அவனை என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்காரு. அவன் என்ன செய்றானா, சேராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் காணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப சிம்சோனை ஏவ துவைக்கிட்டார். மனவாட்ட பேசினாரு, மனைவிட்ட பேசினாரு. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல என்ன செஞ்சிட்டாரு, ஏவ துவங்கிட்டார். ஏன்னா நசரனா இருப்பான் கர்த்தருக்கு பிறந்த நாள் முதல் மரிக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு நசரனா இருப்பாருன்னு சொன்னதுனால இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல என்ன செய்ய பலமா இறங்கிட்டார். ஏவி அவனுக்கு வந்து இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு.
நம்மளும் இருக்கிறோம், நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன சொல்ற, நமக்கு இந்த காரியங்களை செய்யணும், இந்த காரியங்களை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியா நம்ம இருதயத்துல இருந்து என்ன செய்வார், நம்மளை ஏவுவார். அதே போல இப்போ சிம்சோனுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குனதுனால என்ன செய்றாரு, அவ ஏவுறதுனால இப்ப அவ என்ன செய்றான், நேர சிம்சோன் திம்னாத்துக்கு போறான். திம்னாத்துல போய் திம்னாத்துல பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு, ஏன்னா இவன் கைனாலதான் பெலிஸ்தரை ரட்சிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. பெலிஸ்தர் கைக்குள்ள பேசுற ஜனங்கள் 40 வருஷம் இருக்கிறாங்க. இப்ப இவன் வளர்ந்து வந்து என்ன செய்றான், அவங்கள நியாயம் விசாரிக்கணும். அதனால இப்ப என்ன செய்றான், கர்த்தருடைய வாக்கியம் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவுறாரு. நீ என்ன செய்றாரு, நீ திம்னாத்துக்கு போ அப்படிங்கிறாரு. பெலிஸ்த தேசத்துல திம்னாத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அதன்படி சிம்சோன் என்ன செய்றான், கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதலின்படி இவன் என்ன செய்றான், இப்ப திம்னாத்துல பெலிஸ்தர் தேசத்துல ஒரு குமாரத்திய, பெலிஸ்த தேசத்தோட குமாரத்திய என்ன செய்றான், தனக்கு பெண்ணாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், நினைக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுனதுனால அவன் பெலிஸ்தர் தேசத்துல திம்னாத்துல போய் என்ன செய்றான், ஒரு பெண்ணை கண்டு திரும்ப அவளை வந்து தன்னோட தாய் தாப்பன்ட்ட வந்து சொல்றான், நான் வந்து திம்னாத்துல இருக்கிறேன், பெலிஸ்தர் குமாரத்துக்குள்ள ஒரு பெண்ணை நினைச்சுதான் நான் கண்டேன், அவளை எனக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா கொல்லணும்னா நான் பெலிஸ்த தேசத்துல திம்னாத் தேசத்துல ஒரு திம்னாத்தினால பெலிஸ்தனுடைய குமாரத்திற்குள்ள ஒரு பெண்ணை நான் கண்டேன், அவள் தான் எனக்கு எனக்கு திருமணம் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பா அம்மாட்ட. கேட்டோன்னா அப்ப அவங்க சொல்றாங்க, தாய், ஏன்னா இவங்க பெலிஸ்தர்களுக்கு பயந்துல அவங்க இருப்பாங்க சில ஜனங்கள், அதனால பெலிஸ்த தேசத்துல உள்ள குமாரத்தை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப இவங்க சொல்றாங்க, நீ போய் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள், ஏன்னா அவங்க வந்து விருத்த சேதனம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் விருத்த சேதனம் ஆபிரகாம் காலத்துல இருந்து விருத்த சேதனம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப வந்து அது வந்து யாரு, நம்ம வந்து நம்முடைய உதடுகளை எல்லாம் பரிசுத்தமா நம்ம வச்சுக்கிடணும், அதுதான் இப்ப நமக்கு வந்து விருத்த சேதனம். ஆனா வந்து முஸ்லீம்கள் நினைச்சுறாங்க அந்த விருத்த சேதனத்தை இன்ன வரைக்கும் அவங்க நினைச்சுறாங்க பண்ணிட்டு வராங்க. அதுல வந்து இப்போ மனவ கேட்கறா, நீ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்துல போய் ஒரு பெண்ணை கொல்லணும்னு சொல்றியே, உன் சகோதரன் குமாரத்தியில இல்லைன்னா நம்முடைய ஜனத்துல வந்து என்ன செய்யல, அவனுக்கு பெண் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. நம்முடைய சகோதரன் குமாரத்தி இருக்கு, நம்முடைய ஜனமண்டத்துல எல்லாம் உனக்கு பெண் இல்லையா, நீ இதை விட்டுட்டு நீ என்ன செய்ற, அங்க போய் பெலிஸ்த தேசத்துல போய் நீ பெண் எடுக்க போறியே அப்படின்னு சொல்லி சிம்சோனோட தாய் தகப்பனோட கேட்கறாங்க. அதுக்கு சிம்சோன் சொல்றான், அவ வந்து என் கண்ணுக்கு என்னச்சது பிரியமானவள், அவளையே எனக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி நடக்குது. இது வந்து அவன் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யல. அதனால அவளை அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்க நினைச்சாங்க, நிறைய பெலிஸ்தர் இடத்துல குற்றமிடிக்க முகாந்திரம் உண்டாயிருக்க முடியும், இது கர்த்தருடைய செயல்னு சொல்லி. ஏன்னா பெலிஸ்தர் தேசத்துல இது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தரால் வந்த முகாந்திரம் அப்படின்னு சொல்லி, இது கர்த்தருடைய செயல் அப்படின்னு சொல்லி சிம்சனுடைய தாயும் தகப்பனும் என்ன செஞ்சாங்க, இது அறியாம இருக்கிறாங்க. கர்த்தர் தான் பெலிஸ்த தேசத்துல அவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு யுத்தம் பண்றதுக்காக இப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கிறது அவங்க அறியாததுனால அவங்க என்ன செய்றாங்க, அங்க இருக்கிறாங்கன்னா மகன்கிட்ட கேட்கறாங்க, பெலிஸ்தர்கள் நம்ம என்ன செய்யறவங்கள ஆண்டு கொண்டு இருக்கிறாங்களே, நீ இப்படி அங்க போய் என்ன செய்யற, நீ பெண் எடுக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி சிம்சனுடைய தாய் தகப்பன் கேட்கறாங்க. ஆனா கேட்கறாங்க, ஆனாலும் சிம்சன் கூப்பிட்டோடனே நினைச்சாங்க அப்படி பின்னால இது பரிசுத்த ஆவியானவர்ல ஏவுறாரு, அதனால இவங்க போக மாட்டேன்னு சொல்லல. இவங்க நேரம் என்ன செய்றாங்க, சேர்ந்து சிம்சனும் அவங்க அப்பா அம்மாவும் என்ன செய்றாங்க, இப்போ நேரம் திம்னாத்துக்கு போறாங்க, அந்த தேசத்து பெண்ணை பார்க்கறதுக்கு போறாங்க, அவனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு. அப்ப அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அந்த திம்னாத்து ஒரு ஊர்ல போற வழியில ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டம் வரைக்கும், திம்னாத்தூர்ல அந்த திராட்சை தோட்டம் வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க 3 பேரும். வரும்போது ஒரு கெரிச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று என்ன செய்யுது, அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து இவங்களுக்கு எதிர்கொண்டு வருது. கெரிச்சிக்கிற பாலசிங்கம் வந்து இவங்களுக்கு எதிர்கொண்டு வருது. ஆனா இவன் அதை என்ன செய்ய மேல இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கிட்டாரு. ஏற்கனவே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இவனை பலமா அவருக்குள்ள இறங்கிட்டார். இறங்கினால அவன் நினைச்சான், அவன் தன் கையில ஒண்ணுமே கிடையாது, கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். அந்த சமயத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன ஒரு கிழித்து போட்டது போல அந்த சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சுட்டான், கிழிச்சு போட்டுட்டான்.
கிழிச்சு போட்டுட்டான். ஆனா இது வந்து சிம்சனுடைய தாய் தகப்பனும் அறியல. ஏன்னா இவங்க 3 பேர் தான் பெண் பார்க்க போறாங்க. ஆனா தூரத்துல இருந்து சிங்கம் வருது வயல்வெளியா. இதை அவங்க தாய் தகப்பன் நினைச்சல கவனிக்கல. ஆனா இவன் அதை பார்த்தான்னா சிங்கம் நம்மள வந்து என்ன செஞ்சிடும், கொண்டு போட்டுரும். அதனால இவன் நினைச்சிடான், தாய் தகப்பனுக்கு தெரியாதபடிக்கு நேரம் நினைச்சிடான், நேரம் சிங்கத்தை எதிர்கொண்டு போறான். பெய்ய நினைச்சிடான், எப்படி அந்த கத்தடி ஆவியால இப்ப அவனுக்குள்ள பலமா இறங்குனனால ஒரு ஆட்டுக்குட்டி வாயை எப்படி கிழிச்சு போடுவாங்களோ அந்த, ஏன்னா ஆட்டை ஈஸியா பிடிச்சு கொண்டுடலாம், அதே போல நினைச்சிடான் சிங்கத்தை பிடிச்சி நினைச்சிடான், சிங்கத்தின் வாயை நினைச்சிட்டான், அப்படியே கிழிச்சு போட்டான். சிங்கத்தின் வாயை நினைச்சிடான், ஒரு ஆட்டுக்குட்டி கிழிச்சு போட கிழிச்சு போட்டுட்டான். ஆனா வந்து என்னுடைய தாய் தாப்பிட்ட சொல்லலை, இப்படி சிங்கம் வந்துச்சு நான் இப்படி கொன்னேன் அப்படின்னு சொல்ல சொல்லலை. காரணம் சொன்னா என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஏதாவது சாத்திரம் பார்ப்பாங்க, இங்க வியாபாரம் எடுக்கணும் வைக்கணும் ஏதாவது தடுத்துருவாங்க. அதனால நினைச்சிடான் அவன் எதுவுமே சொல்லலை. சொல்லாதபடிக்கு நினைச்சிடான். இப்ப நேரம் அந்த பெலிஸ்த தேசத்துக்கு போயாச்சு. பெலிஸ்த தேசத்துக்கு போய் அந்த பெண்ணோட நினைச்சிடான் சிம்சன் பேசுறான். சிம்சனின் கண்ணுக்கு வந்து அவன் நினைச்சிடான் ஒரு பிரியமானவளா இருக்கிறான். இப்ப வந்து ஒரு சில நாளைக்கு பின்பு அங்க வந்து இப்ப திருநாள் தேசத்துக்கு பெருச தேசத்துக்கு போயாச்சு. அங்க இருக்கும்போது சில நாளைக்கு பின்பு அவளை சொல்ல விவாகம் பண்ண திரும்பி வரான். சில நாளைக்கு சிம்சர் கண்ணுக்கு அவன் நினைச்சான் பிரியமா இருக்கிறான். இப்ப வந்து பார்த்துட்டு வந்தாச்சு, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தபடியாக ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிறகு மீண்டும் என்ன செய்றாங்க, சில நாளைக்கு பின்பு அவனும் அவனுடைய தாய் தப்பனெல்லாம் என்ன செய்றாங்க, இப்ப நேர திம்னத்துக்கு பெருசு தேசத்துல திம்னத்துக்கு போறாங்க. எதற்கு, நம்ம அங்க பெண் பார்த்து வச்சிருக்கோம், அதை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, அங்க போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு இவங்க என்ன செய்றாங்க, எல்லாரும் வழி விலகி போறாங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போறாப்புல இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ள தேனி கூட்டமும் தேனும் இருந்தது என்ன செய்றாங்க பாக்குறாங்க. அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ள தேனி கூட்டமும் என்ன செய்யுது இருக்கிறது. அடுத்தபடியாக அவன் அதை என்ன செய்றான், தன் கைகளில் என்ன செய்றான் எடுக்கிறான். சிம்சோன் பெண் பார்க்க போகும்போது சிங்கம் எதிர்கிட்டு வந்துச்சு, அதை ஆட்டைக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சில நாளைக்கு பின்பு மீண்டும் நினைச்சிடான், அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்த பெண்ணை திருமணம் முடிக்க போறான். திருமணம் முடிக்க போகும்போது அந்த வழி வந்த உடனே நினைச்சிடான், தாய் தப்பட்டா கொஞ்சம் நிக்க சொல்லிட்டு இவன் நேரம் நினைச்சிட்டான், நம்ம சிங்கத்தை கொண்டு போட்டோமா எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்புன்னு சொல்லி நேரம் நினைச்சிட்டு அங்க போயிட்டான். அங்க போகும்போது அந்த சிங்கத்தை போய் பார்க்கறான். அங்க சிங்கத்தின் உடலுக்குள்ள தேன் கூடு இருக்குது. ஆனா அவன் என்ன செய்றான், அதை என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டான். சிங்கத்தின் வாயில என்ன செத்து போனா நாரிட்டு கிடக்கும். ஆனா அதுக்குள்ளது தேன் இருக்குது. அவன் என்ன செய்றான், அதை பொருட்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கத்தின் உள்ள உடல்ல இருக்கிற தேனை எடுத்துக்கொண்டு என்ன செய்றான், அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்றான், தன்னுடைய தாய் தப்பனுக்கு என்ன செய்றான், அந்த தேனை கொண்டு என்ன செய்றான் கொடுக்குறான். கொடுக்கும்போது அது கொடுக்குறான். ஆனா அதுல இருந்து நான் எடுத்தேன்னு சொல்லி என்ன செய்யல, அவங்களுக்கு அறிவிக்கல. இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன செய்றாங்க, அந்த பெலிஸ்த தேசத்துல திம்னாத் என்ற இடத்துக்கு என்ன செய்றாங்க போயிட்டாங்க. போய் அந்த பெண்ணு வீட்டுக்கு பிரியமான பெண்ணு வீட்டுக்கு என்ன செய்யாச்சு 3 பேரும் போயிட்டாங்க. போன உடனே அவள் தகப்பன் அந்த பெண்ணு இருக்க இடத்துல போன உடனே சொல்றான், சிம்சோன் அங்க என்ன செய்றான், போன உடனே சிம்சோன் அவனுக்கு என்ன செய்தான், விருந்து செய்தான். அவள் தகப்பன் அந்த பெலிஸ்தன் இருக்கிற இடத்துக்கு போன போது சிம்சன் அங்க என்ன செய்றான், அந்த அங்க இருக்கிறதான வாலிபர்களுக்கு என்ன செய்றான், விருந்து செய்றான். ஏன்னா அது வந்து அப்படி செய்யறது வழக்கம் அந்த தேசத்துல. அப்படி செய்யணும், ஒரு ஸ்திரியை திருமணம் முடிக்க போனோம்னா நம்ம என்ன செய்யணும், விருந்து செய்யணும். அதன்படியாக சிம்சன் என்ன செய்றான்னா, அந்த வாலிபர்களுக்கு என்ன செய்றான், விருந்து பண்றான். விருந்து பண்ணும்போது அவன் கேட்கறான், அவனுடைய கூட இருக்கும்படி 30 தோழர்களை என்ன செஞ்சிருக்காங்க, அவனுக்கு உதவியா அளிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த 30 தோழர்களையும் பார்த்து சிம்சன் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றான். விடுகதை சொன்னோன்னே அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த சிம்சன் சொல்றான், நான் வந்து 7 நாள் உங்களுக்கு என்ன செய்ய விருந்து வைப்பேன், அந்த 7 நாள் விருந்துங்கிற நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும், எனக்கு விடுகதைய அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுபடியாக என்ன செய்றாங்க அப்படின்னா, 30 தோழர்களையும் என்ன செஞ்சுட்டான், நான் உங்களுக்கு விடுகதை சொல்றேன்னு சொன்னால அது வந்து நான் 7 நாள் உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு உள்ள நீங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி நாங்க சொல்றோம், விடுகதையை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவன் விடுகதையே சொல்றான். என்ன விடுகதைன்னா, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணமும் பலவான இடத்துல இருந்து மதுரமும் வந்த என்னங்கிறான். இப்ப அவன் வந்து வர்ற வழியில சிங்கத்தை என்ன செஞ்சான், கொண்டு போட்டான். அடுத்த சிங்கத்தின் உடல்ல நினைச்சிடான் தேன் எடுத்திருக்கிறான்.
அதை வச்சுதான் சொல்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த விடுகதை வந்து அவர்களால் என்ன செய்யலாம், 3 நாள் மட்டும் என்ன செய்து விடுவிக்க கூடாதபடிக்கு இருக்கிறாங்க. இப்போ 7ஆம் நாள்ல சிம்சனுக்கு என்ன செய்யணும், நம்ம விருந்து பண்ணணும். அப்போ அதனால இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, 7ஆம் நாள்ல அவர்கள் என்ன செய்றாங்க, சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து அவன் என்ன சொல்றான், நீங்க விடுகதையை சொல்லணும்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, நாங்க சொல்றோம் விடுகதையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, நான் வந்து விடுகதையை சொன்னா நீங்க சொன்னா நான் உங்களுக்கு 30 துப்பட்டியும் 30 மாட்டு வஸ்திரத்தையும் கொடுப்பேன். நீங்க நான் சொன்ன விடுகதைக்கு அர்த்தம் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க எனக்கு என்ன சொன்னோம், 30 துப்பட்டியும் 30 மாட்டு வஸ்திரங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நீங்க எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லல அப்படின்னா நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அர்த்தத்தை சொல்லிட்டா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சொன்னோன்னா அப்போ அவங்க சொல்றாங்க, அதுக்கு அவர்கள் உன் விடுகதையை சொல்லு நாங்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. விடுகதையை சொல்லி நாங்கள் கேட்போம்னு சொன்ன உடனே இப்பொழுது என்ன செய்றான், சிம்சன் சொல்றான், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவனுடைய கையிலிருந்து மதுரம் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த விடுகதைக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணமும் பலவானத்திலிருந்து மதுரம் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த விடுகதையை அவர்களால் நினைச்ச செயல 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிட்டு. இப்போ 7ஆம் நாள்ல 3ஆம் நாள் விடுவிக்க முடியல, 5ஆம் நாள் 6ஆம் நாள் 7ஆம் நாள் ஆயிற்று. இந்த 7ஆம் நாளும் அவங்க என்ன செய்யறாங்க, வந்து விடுகதையை கேட்கணும். அப்போ மனைவி என்ன செய்யறான்னா 1ஆம் நாள்ல வந்து உன்னுடைய கனவை என்ன செஞ்சுட்டான், இப்படி எங்களுக்கு ஒரு விடுகதை போட்டுட்டான், அந்த விடுகதை அர்த்தம் எங்களுக்கு என்ன செய்யல தெரியல, அதனால நீ வந்து என்ன செஞ்சிரு, உன்னோட கணவன்கிட்ட விடுகதை என்ன அர்த்தத்தை நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படியே விடுகதை அர்த்தம் சொல்லலை அப்படின்னா உன்னையும் தகப்பன் விட்டே நாங்கள் என்ன செய்வோம், அக்னியெல்லாம் சுட்டு வச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இவன் என்ன செய்றா, ஒவ்வொரு நாட்களும் சிம்சன்ட்டு போய் கேட்குறா. அந்த 7 நாள் தவணை கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு அந்த 3ஆம் நாள்ல தான் இப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க. 3ஆம் நாள்ல இருந்து கேட்ட உடனே இப்போ ஒன்றுச்சுரா 7 நாள் வரைக்கும் ஒன்றுச்சுரா அலட்டி கேட்குறா. ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அதை கேட்கும்போது நீ என்னுடைய தோழர்களுக்கு நீ விடுகதை சொல்லியிருக்கிறியே, ஆனால் நீ ஏன்ட்டு விடுகதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் சொல்றான், நான் ஏன் தாய் தகப்பனு கூட நான் என்ன செய்யலை, நான் அதை அறிவிக்கலையே அப்படின்னு சொல்றான். அவன் அந்த 3 நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அவனை அலட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவன் சொல்லலை. அப்போ அவன் சொல்றா, நீ என் மேல் சிநேகமா இருக்கேன்னு சொல்றியே, இதை உன்னால சொல்லிக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் செய்றா கேட்குறா. அப்படி தினம் கேட்குறா, சொல்லலை. அன்னைக்கு என்ன செய்றா, அழுதுட்டா. 7ஆம் நாள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், இல்லைன்னா அவளும் அவள் தகப்பன் குடும்பம் அக்கினியால சுட்டு வச்சு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்றா, கடைசி நாள் அழுதுட்டான். அழுது கேட்ட உடனே இப்போ அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அந்த அர்த்தத்தை என்ன செஞ்சுட்டு அவளுக்கு சொல்லிட்டான். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, பட்சிக்கிறவனிடத்து அது என்னது, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்னன்னு சொல்லி கேட்குறான். தேனிலை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்ட உடனே நீங்கள் இருக்கிறாரையால் இதான் அர்த்தம். அது வந்து கனவு வந்து அது வந்து விடுகதை வந்து பட்சிகர் வந்து பட்சணமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்தது, அது விடுகதை. அந்த விடுகதைக்கு அர்த்தம் வந்து தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன அப்படின்னு சொல்லி சிம்சன் என்ன செஞ்சுட்டான், அந்த திருமணம் முடிக்க போறதால தன்னோட பெண் ஜாதி கிட்ட என்ன செஞ்சுட்டான், அதை சொல்லிட்டான். சொன்ன உடனே இவ போய் இப்போ என்ன செய்றா, அவங்களோட போய் என்ன செய்றா சொல்றா. சொன்ன உடனே அவங்க 7ஆவது நாள் பொழுது போறதுக்கு முன்பாக சிம்சன்ட்டு வராங்க. இப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல் நிச்சயது பலமா இறங்கியிருக்கு. இறங்கி அந்த சமயத்தில் சிம்சன்ட்ட வந்து சொல்றாங்க, அந்த அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. என்னது, தேனை பார்க்கல மதுரமானது என்ன, சிங்கத்தை பக்கம் பலமானது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ சிம்சன் சொல்றான், நீங்கள் வந்து என் கிடாரியால் நீங்கள் உள்ளார், கிடாரினா என்னது, நான் கட்ட போற மனைவி மூலமா நீங்க நினைச்சிருங்க, நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த விடுகதை அர்த்தத்தை உங்களால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விளக்கை கண்டுபிடிப்பதில்லை அப்படின்னு சொல்றான். கிடாரின்னா என் மனைவி இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நீங்க இந்த அர்த்தத்தை என்ன செஞ்சுக்கிட மாட்டீங்க, சொல்லிக்கிட மாட்டீங்கன்னு சொல்றான்.
இப்போ கர்த்தருடைய ஆவி நினைச்சது அவன் மேல் பலமா இறங்குனதுனால இப்ப நினைச்சதும் 30 மாட்டு வஸ்திரம், இப்ப துப்பட்டி என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால என்ன செய்யறான் இப்போ, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில விடுவிக்கிறதுக்கு இவன் மூலமா கர்த்தர் ரட்சிப்பேன்னு சொன்னதுனால இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்மள இறங்கின உடனே இப்ப அவன் என்ன செய்யறான்னா நிறைய அஸ்கலோனுக்கு போறான். அஸ்கலோனுக்கு போய் அங்க அவ ஊராரில் 30 பேரை என்ன செய்யறான் கொல்றான். அந்த அஸ்கலோன் ஊருக்கு போய் அவ ஊராரு 30 பேரை என்ன செய்யறான் கொண்டு போடுறான். அவ ஊராரின் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை என்ன செய்யறான் உறிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தலுக்கு அதை என்ன செய்யறான் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து கோபம் மூண்டவன் என்ன செய்யறான் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா இப்படிலாம் கேட்டாங்களே, அர்த்தத்தை வந்து அவங்களுக்கு சொல்ல முடியல, நம்ம மனைவி மூலமா அங்க நிச்சயார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதனால இப்ப பண்ண பொறுத்தனை என்ன செய்யணும் நிறைவேற்றணும். இப்ப நான் சிம்சன் அர்த்தம் சொல்லியிருந்தா அவங்க அவங்க வந்து விட கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அவங்க எல்லாம் சிம்சன் கொடுக்கணும், அவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சா சிம்சன் கொடுக்கணும். அதான் பேச்சு மொழி பேசி வச்சிருக்கு. ஆனா இப்ப அவங்க என்ன செய்றாங்க, சிம்சனுடைய மனைவி மூலமா என்ன செஞ்சுட்டாங்க, அதை கேட்டு விடுகதையை கேட்டு என்ன செய்றாங்க அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. அது சொல்லதுனால இப்போ சிம்சனுக்கு என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவன் சொல்றான், கோபத்தை வந்து தன்னுடைய தாய் தகப்பனை கூட்டிக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு என்ன செஞ்சுட்டான் போயிட்டான். அதனால சிம்சனுடைய மாமனார் என்ன செஞ்சுட்டாருன்னா, இனி அவன் கோவப்பட்டு போயிட்டான், அதனால இனி என்ன செய்யப்பட்டான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, சிம்சனுக்கு சிநேகிதனா இருக்கிற ஒருவனுக்கு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, சிம்சனின் தோழர்ல ஒருவனுக்கு அந்த ஸ்திரீ என்ன செஞ்சுட்டாங்க திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. இப்படியாக என்ன செய்யணும் பார்க்குறோம். அடுத்தபடியாக அடுத்த நாட்கள்ல 15வது அதிகாரம் அதுல வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய மனைவிய இப்ப சிம்சனுக்கு கட்டல, சிம்சனுடைய தோழனுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கதை நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் அது வந்து என்ன நடந்துச்சு, தோழனுக்கு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.